ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 200. இந்த பகுதியில் 207வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 22வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 22. ஆம்ரோத்ய சார்வத்ருக் சிம்ஹஸ் சந்தாதா சந்திமாம் ஸ்திரக அஜோ துர்மர்ஷனஸ் சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிகா. நாமம் 207. ஓம் துர்மர்ஷனாய நமக. அனைவரையும் வெல்பவர், யாராலும் வீழ்த்த முடியாதவர் என்று சொல்லலாம். இரணியனை வதம் செய்த நரசிம்மர் உள்ளத்தில் கோபத்தை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருந்தது. அவர் மிகவும் உக்கிரமாக இருந்தபடியால் அவர் அருகில் செல்லவே தேவர்களும் கூட அஞ்சினார்கள். அச்சத்தையும் மீறி அருகில் சென்ற தேவர்களை நரசிம்மரிடம் இருந்து பெருகி வந்த ஜுவாலை சுட்டது. நரசிம்மரின் கோபத்தையே அணைக்க என்ன வழி என்று ஆலோசித்த தேவர்கள் ஷரபம் என்ற பறவையை உருவாக்கினார்கள். ஷரபம் எப்படி இருக்கும்? பாதி பறவை பாதி மிருகம். அந்த பறவையை படைத்தார்கள். அந்த ஷரப பறவை சீறிக்கொண்டு வந்து நரசிம்மரை தாக்கியது. அப்படி ஷரபம் வந்து தாக்கியவுடன் மிகுந்த கோபம் கொண்ட நரசிம்மர் கண்ட பேரண்ட பறவையின் வடிவெடுத்து ஷரபரை தாக்கினார். அது என்ன கண்ட பேரண்டம் பறவை? அந்த பறவை எப்படி இருக்கும்? அந்த பறவை 2 தலைகள், இறக்கைகள், 8 நீண்ட கால்கள் கொண்டது. அந்த கண்ட பேரண்டர் சரபரை போரில் வீழ்த்தியது. இந்த காட்சியை அழகிய மணவாளதாசர் கேள்கிளரும் அங்கவேல் குன்றள்ளல் சரபத்தை பிளந்த சிங்கவேல் குன்றத்தினார் என்று மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார். இதையே கூறத்தாழ்வார் எப்படி பாடியுள்ளார் என்று பார்க்கலாமா? ஹை மர்த்திய சிங்க வபுஷஸ்தவ தேஜசோம்சே ஷம்புர்பவன் கீஷரபச்சலபோ பபுவ என்று கூறத்தாழ்வார் பாடியுள்ளார். அந்த கண்ட பேரண்டர் வடிவத்தை பிரகலாதன் பார்க்கவில்லை. அதனால் அந்த வடிவத்தை தனக்கு காட்டுமாறு திருமாலிடம் பிரார்த்தித்தான் பிரகலாதன். அப்போது திருமால், நீ சோழ நாட்டில் உள்ள தேரழுந்தூர் என்னும் திருத்தலத்திற்கு சென்று தவம் புரிந்தால் அங்கே கண்ட பேரண்ட வடிவில் நான் உனக்கு காட்சி தருவேன் என்று சொன்னார். அதனால் பிரகலாதனும் தேரழுந்தூரை அடைந்து அங்கே தவத்தில் ஈடுபட்டான். அதனால் மகிழ்ந்த திருமாலும் அவனுக்கு கண்ட பேரண்ட வடிவில் காட்சியளித்தார். அதை பார்த்து தரிசித்து மகிழ்ந்த பிரகலாதன், திருமாலே, நான் காண விரும்பிய வடிவத்தில் எனக்கு காட்சியளித்து என்னுடைய வருத்தங்களையெல்லாம் போக்கியதற்கு நன்றி என்று சொன்னான். அதற்கு பிரகலாதா, உன் வருத்தங்கள் மட்டுமல்ல, என் அடியார்களுக்கு ஏற்படும் அனைத்து விதமான துன்பங்களையும் தீமைகளையும் இது போன்ற வடிவங்களை ஏற்று நான் போக்குவேன் என்று கூறினார் கண்ட பேரண்டர். இந்த காட்சி, அதாவது கண்ட பேரண்டரை பிரகலாதன் தொழும் காட்சி, தேரழுந்தூர் ஆமருவியப்பன் கோவிலில் காணலாம். இந்த தேரழுந்தூரில்தான் கம்பர் தோன்றினார். அவர் தேவாதிராஜனின் திருமார்பில் உள்ள பதக்கத்தில் வீற்றிருக்கும் கண்ட பேரண்டர் அருள் பெற்று இராமாயணம் பாடினார். திருவரங்கத்தில் இராமாயண அரங்கேற்றம் தடையின்றி நடைபெற திருவரங்கத்தில் எழுந்தருளிருக்கும் நரசிம்மர் அருள் புரிந்தார். நரசிம்மர் தனக்கு அருள் புரிந்ததை நினைவில் கொண்டு தன்னுடைய இராமாயணத்தில் இரண்யவத படலம் என்ற படலம் அமைத்து நரசிம்மரை துதித்தார் கம்பர். இப்படி நரசிம்மர் கண்ட பேரண்டர் போன்ற வடிவங்களில் தோன்றி தன் பக்தர்களின் விரோதிகளை வீழ்த்துபவராக திருமால் திகழ்வதால் துர்மர்ஷன என்று அழைக்கப்படுகிறார். இந்த 207வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நமக்கு வரும் அனைத்து ஆபத்துக்களையும்
திருமால் போக்கி அருள்வார் நமக்கு. ஓம் சாஸ்திரே நமக. இந்த நாமத்தில் நரசிம்மர் தன் பக்தருக்காக காட்டிய கருணை நிகழ்வுகளை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.